வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 23/5/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று பௌர்ணமி, கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12 முதல் 1 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரை யமகண்டம். இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் அதற்கு தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:53 நிகழும். இன்றைய திதி இன்று இரவு 7:48 வரை பௌர்ணமி திதி. அதன் பிறகு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:43 வரை விசாக நட்சத்திரம். அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 7:30 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு இன்று இரவு 7:48 வரை பவகரணம். அதன் பிறகு பாலவ கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு அச்சம் கொள்ள அவசியமில்லை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழலையும் பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டீன் லைஃப், அது ஒர்க் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாந்தமான நாளுங்க. இன்னைக்கு எதுலேயும் கொஞ்சம் பொறுமை அவசியம். பொறுமையாக இருந்தால் வெற்றி கொள்வது நீங்கள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. மனதை கொஞ்சம் இலகுவாக வச்சுக்கணும். சரிங்களா? அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அருகில் உள்ள விநாயக பகவானை வழிபாடு செய்துவிட்டு வெளியில் புறப்படுங்க. சாந்தமும் இருந்ததுன்னா இன்றைக்கி வெற்றியாளரில் நம்பர் 1 நீங்கள் தான். கோபம் உங்களை முன்னேற விடாதுங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் சாந்தமாக இருக்கிறது நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் உங்களுக்கு 8ஆம் நம்பர் தான். இன்றைய அதிர்ஷ்டமான கலர்னா உங்களுக்கு இளநீல நிறங்க. சரிங்களா? அசுவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையிருப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க.
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய ஜெயம் உங்களுக்கு. நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும், வச்ச வேலை எல்லாமே முடியும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது நல்லபடியாகவே நடக்கும். அதுக்கு இறை அருள் உங்களுக்கு ஏற்பாடு இன்னைக்கு உண்டுங்க. முன்னோர்களின் ஆசையும் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு பெற்றோர்களுடைய இன்றைய நாள் உங்களுக்கு பெற்றோர்களிடம் கொஞ்சம் ஆசி வாங்கிக்கிங்க. ஆசி வாங்கிட்டீங்கன்னா செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஜெயம். ஆமாங்க, அதை மட்டும் இன்னைக்கு பார்த்துங்க. குடும்பத்தில் மனைவியின் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு மனைவியின் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைகள் உங்களுக்கு புகழ் தேடி தருவாங்க இன்னைக்கு. சரிங்களா? இன்னைக்கு குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பெருமை உண்டுங்க. அதில் மாற்றம் இல்லை. இந்த நாளில் நீங்கள் ஒரு உறவினர் வருகையும் உண்டு உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் செலவு ஆகும், இருந்தாலும் அது நன்மையிலேயே முடியுங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசைங்க. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான கலர் உங்களுக்கு வெள்ளை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு இன்றைக்கி மாறக்கூடிய நாளாகவும், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு நன்மைக்கு தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு யோகம்ங்க. என்ன யோகம்? தன யோகம் கிடைக்குது. தன யோகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வருவாய் நிச்சயம் உண்டுங்க. அதனால் மனசுக்கு சந்தோஷம், குடும்பத்துலேயும் சந்தோஷம். சரிங்களா? அது மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் எதை ஒரு விதை ஊன்றதா அல்லது விவசாய பணி துவங்குறீங்களா, உங்கள் கையால் செஞ்சீங்கன்னாக்கா இன்றைக்கி விருத்தியாம்சி ஆகும். ஆமாங்க, அருமையான இது. அதாவது எல்லாமே முளைக்கும். ஒரு புடி அள்ளி நெல் விதை விட்டிங்கன்னா கூட ஒரு புடி அள்ளி விட்டிங்கன்னா ஒரு புடி எல்லா நெல்லுமே முளைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. விருத்தி அடையக்கூடிய நாள் இன்னைக்கு உங்களுக்கு. ஆமாங்க, இது எல்லாருக்கும் அமையாது. இது இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள் இன்னைக்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகக்கூடிய நாளாகவும், நிர்வாகத்தில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. வெளியூர் பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் பயணம் வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கை, உங்களை நீங்களே நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்மளாலையும் வாழ முடியும், நம்மளாலையும் இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு நல்ல நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதில் மாற்றம் இல்லைங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வான நாளுங்க. உங்களை பிறர் மதிப்பாங்க. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இன்று பண வரவு உண்டு. ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி உங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையை இன்னைக்கு பூர்த்தி செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் இன்னைக்கு பாராட்டும் கிடைக்குங்க.
அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பு நிகழக்கூடிய நாளாகவும், பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தகுதி மேன்மையடையக்கூடிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரை அனுசரித்து சென்றால் யோகம் வரும். இன்னைக்கு கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வெற்றி அடையும். இன்னைக்கு வானத்தை வில்லா வளைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த செயல் உங்களால் முடியும். ஆமாங்க, உங்களுடைய முயற்சி அதற்கு கிடைத்த வெற்றி. ஆமாம், அதுக்கு இறைவனுடைய ஆசையும் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிறோம். முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான் அது. அதாவது என்னதான் இருந்தாலும் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் இறையருள் இல்லைன்னா எதுவும் செய்யறது சரி வராதுங்க. ஆனால் இன்றைக்கி அது உங்களுக்கு இருக்குது. அதனால தான் இந்த வெற்றி உங்களுக்கு. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான கலர் இளம் சிகப்பு நிறங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இன்னைக்கு தெரியும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வருவாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் யோகமான நாளுங்க. யோகம்னா நினைத்த காரியம் முடிய போகுது. அதாவது பெண் பார்த்து படலமோ இல்லை ஆண் மாப்பிள்ளை பார்த்த வர விஷயமோ அது இன்றைக்கி உங்களுக்கு அந்த பிரச்சனை முடியும். அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். அது மாதிரி உங்களுக்கு வெளியூரிலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அலுவலக பணியில் உங்களை இன்றைக்கி மேலதிகாரியாக நீங்கள் மெச்சப்படுவீங்க. இந்த நாளில் உங்களுக்கு வர வேண்டிய பணம், இதுவரை தடைப்பட்டிருந்த தொகை நிச்சயமாக கைக்கு கிடைக்கும். அதில் மாற்றம் இல்லைங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் இளம் பச்சை நிறங்க. அதிர்ஷ்டமான எண் 8. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாமே இன்றைக்கி பூர்த்தியாகுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் இன்றைக்கி நடக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் மீது அடுத்தவர்கள் பரிவு ஏற்படக்கூடிய நாளாக. ஆமாங்க, அவங்க பாவம் ரொம்ப சிரமப்படுறாங்க அன்னு எதக்கம், உங்கள் மீது அடுத்தவர்கள் எதக்கப்படுற நாளாகவும், உங்களுக்கு இன்றைய நாள் பிறரின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், இந்த நாளில் நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே தான தர்மங்கள் நீங்கள் செய்யலாம். உங்கள் பேரில் அவங்க பரிவு ஏற்படுத்தினாலும் நீங்களும் செய்யலாம். அது மாதிரி இருக்குங்க. அது மாதிரி இன்றைய நாள் அருகில் உள்ள ஜீவ சமாதிகளை வணங்குனீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க. இன்றைய நாள் ஜீவசமாதியை வணங்குவது நல்லது விருட்சக ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கேட்ட நிகழ்ச்சத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் பரவக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு அலுவலகத்திலே இன்று மேலதிகாரிகள் மெச்சப்படக்கூடிய நாளாகவும், இன்றைக்கி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தொழிற்சாலையிலே அதை ஓனரும்போம்ல, அவங்களே இன்றைக்கி உங்களை மெச்சுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு. அதனால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உங்களுடைய செயல் கருதி மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. பயணத்தில் வெற்றி. ஆமாங்க, அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5.
அதிர்ஷ்டமான கலர் சாம்பல் நிறம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். இன்றைக்கி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே சமநிலையாகவே இருக்கும். இன்றைக்கி மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் விளையக்கூடிய நாளாகவும், இந்த நாளில் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நாளாகவும், உங்களுடைய குழந்தை உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஒரு இனிப்பு செய்தி சொல்வதாகவும் இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து நண்பர்களால் செய்தி கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க. இந்த நாள் உங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மனம் குளிரும் செய்தி, வெளிநாட்டு செய்தி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு இன்று மாலை தான் அந்த செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுறாங்க. அதனால் பணப்புழக்கத்துக்கும் பஞ்சம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான கலர் மயில் நிறங்க. உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி வாக்குறுதியை செயல்படுத்துவீங்க, இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி சுறுசுறுப்பாக எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்றைக்கி கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அருமையான நாளுங்க. இன்றைக்கி கும்பராசி அன்பர்களுக்கு அருமையான நாள், வளர்ச்சிக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும், புதிய நண்பர்களை உங்களுக்கு விஐபி போன்றவர்களை உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும். அவங்களால் தொடர்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் இன்று உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய செயல்திறன் கருதி உங்களுடைய குடும்பத்தாரே உங்களை பாராட்டும் நிலை ஏற்படுங்க. இன்றைய நாள் மொத்தத்தில் உங்களுக்கு பாராட்டும் நண்பர்களாலும் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆனால் கைப்பணம் கொஞ்சம் செலவும் ஆகும். ஆமாங்க, செலவானால் தான் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. பழுப்பு நிறம் உங்களுக்கு அருமையான கலருங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் உண்டு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆதரவான நாளுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து இன்னைக்கு சேரும். ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு எப்போ ஒரு வேலை செஞ்சதுக்கு இன்றைக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிது. நம்ம பாராளுமன்ற எலெக்ஷன் மாதிரி 2-3 மாதம் கழிச்சு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அந்த செய்தி நல்ல செய்தியாக கிடைக்கும். நீங்கள் செய்த வேலைக்கு நீங்கள் தான் அதில் நல்லா செஞ்சீங்கன்னு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்வியூவில் கலந்துருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் நேர்காணலில் கலந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மதியத்துக்குள்ளே அந்த செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு சக அண்ணன் அல்லது தங்கை அவங்களுடைய முயற்சியின் கீழ் ஒரு புது உறவு உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அவங்க அழைச்சிட்டு வந்து வருவாங்க. அது மாதிரி வாய்ப்பு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான கலர் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.